சார், இப்போ எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா, இங்க மதச்சார்புடைய கட்சிகள் இங்க பெனிட்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு வேண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் தலைவர் இங்க இருக்கிறாரு. இங்க சுயநலவாதிகள் இந்த கூட்டணியில யாரும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில யாரும் சுயநலம் பார்த்து இங்க இருக்கிறது இல்ல. தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் என்ற பொது நோக்கோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு அதுல கவனம் இல்லை. எதிரிகளை தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு தான் எங்களுடைய முதல் காரணம் இந்த கூட்டணிக்கு சோ அதனால எங்களோட நோக்கம் அதுல தான் இருக்க முடிய இதுல இருக்காது. அடுத்து அது முழுமை பெறும்னு உங்ககிட்ட சொல்லும் போது அது தொடங்கியாச்சுன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு அது முழுமை பெறும்போது எண்ணிக்கை உங்களுக்கு தெரியப்படுத்தும் சொல்லும் போது அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி. என்ன மறைமுக பேச்சுவார்த்தை இதுல நாங்க என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? நாங்க மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேர்மையான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதுக்கு ஏற்கனவே செயற்குழு கூட்டத்திலே முதல் விருப்ப மனு தலைவர் இங்க போட்டியிட வேண்டும் என்ற முதல் விருப்ப மனு நான் அங்கே வச்சு கொடுத்துட்டேன். கட்சியின் பொதுச் செயலாளராக அங்க கொடுக்கப்பட்டேன். அது முடிவு செய்யப்படும். அது விரைவில் அறிவிக்கப்படும். சார் ஒண்ணு கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெறும்போது எண்ணிக்கை தெரியப்படுத்தும் சொல்ல போட்டு அதுக்கு முன்னாடி நாங்க எப்படி கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்ககிட்ட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அதை தெளிவுபடுத்தப்படும்.